வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் நமக்கு புரியாமலேயே போயிருக்கும். நம் மனம் நமக்கு ஆறுதல் சொன்னவர்களை மறந்துவிடும். ஆனால் நம்மை அளவைத்தவர்களை நினைவில் வைத்திருக்கும். சில பாதையில் மீண்டும் ஒரு பயணம் கிடைக்காது. பாதைகள் எதுவாயினும் விரும்பி பயணிங்கள். இவ்வுலக வாழ்வில் சில மன்னிக்க பழகிவிட்டனர், சில காயப்படுத்த பழகிவிட்டனர். நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உனக்கு எல்லாம் தெரிந்தாலும் சில இடத்தில் இதை வெளிக்காட்டாமல் இரு. அந்த பண்பு உனக்கு மேலும் பலவற்றை கற்றுத்தரும். நம்மை புரியாதவர்களுக்குத்தான் நாம் 1000 விளக்கம் சொல்ல வேண்டும். புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமானது. சிலர் என்னதான் நல்லவர்கள் போல் நடித்துக் கொண்டிருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களின் சுயரூபத்தை நமக்கு தோலுரித்து காட்டிவிடும். சிலருக்கு நீங்கள் முக்கியமல்ல, உங்களிடம் இருப்பதுதான் முக்கியம். சுயநலத்திற்காக உங்களிடம் பழகும் உறவை கவனமாக கையாளுங்கள். அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல நம் குறைகளை சுட்டி காட்டும் மனிதர்களிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆண்களுக்கு தேடாதீர்கள். பிறகு அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். சங்கடம் என்று வருபவர்களிடம் தத்துவமோ அறிவுரையோ சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள். உறவு பலப்படும். எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும், துரோகி குத்திய பின்னர் தான் தெரியும். ஆனால் உறவுகள் குத்துவதும் தெரியாது, குத்திய தடமும் தெரியாது. வழிகள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் சந்தோஷத்திற்காக தன்னை வதைத்துக் கொள்வது மெழுகுவர்த்தியின் சேவை. தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவரை சிதைப்பது சில மனிதர்களின் தேவை. உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையான அன்பு கொண்டவர்களை தியாகம் செய்து விடாதீர்கள். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. நம்மை பற்றி அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் அதை விட கொடிய நோய் எதுவும் இல்லை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது என்றுதான் தெரியவில்லை. பொய்க்கு வேகம் அதிகம், ஆனால் ஆயுள் குறைவு. உண்மைக்கு வேகம் குறைவுதான், ஆனால் அது எப்போதும் மறைவதே இல்லை. தேவை முடிந்த பின் நண்பன் துரோகி ஆகிறான். தேவை துவங்கும் போது துரோகி கூட நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாக மாறிவிடாதே. அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுறந்த புத்தகம் கற்றுக் கொடுப்பதே இல்லை. பாம்பின் விஷத்தை விடவும் சில மனிதர்களின் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் விஷம் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாடிய மலர்களை வண்டுகள் மெய்வது இல்லை. வசதி இல்லாத மனிதர்களை சொந்தங்கள் தேடுவது இல்லை. அம்மாவின் சமையலில் குறையிருப்பினும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாதே. ஏனெனில் அம்மாவே இல்லை சிலருக்கு, பலருக்கு உணவே இல்லை. அன்பின் அருமை உணர்ந்தவர்கள் அன்பை ஒருபோதும் அலட்சியம் செய்வது இல்லை. மரணத்தை விட கூடியது போலியான அன்பிற்கு இத்தனை நாட்களாக அடிமையாக இருந்தோம் என்பதுதான் என தெரியும் தருணமே. நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணம் இன்றி பகைத்துக் கொள்ளும் தேவை வருவதே இல்லை. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், நீங்கள் தான் தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை பிரித்துவிடும், இல்லையே காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அதுவரை அமைதியாக இருங்கள். தெரிந்து செய்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிப்பட்ட எலும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான். அதுபோலத்தான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றும் மாறாத வடுவாகத்தான் இருக்கும். பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பலமுறை இருந்துதான் போகின்றான் மனிதன். பல மனிதர்களால்
சில மாற்றங்களால், பல ஏமாற்றங்களால். அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்குகிறது. ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்குகிறது. புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுக்கின்றோம். மாறிவிடுகிறார்கள் என்று நினைத்து நேரம் கொடுக்கின்றோம். அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து பாவம் பார்க்கின்றோம். திருத்திக் கொள்வார்கள் என்று நினைத்து மன்னிப்பு வழங்குகிறோம். ஆனால் ஏனோ அவர்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். நாம் தான் வழிகளை சுமந்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சிலருக்கு அறிவுரை கூற உண்மையான அக்கறை கொண்டவர்கள் என்று எவரும் இல்லை. வழிநடத்த உண்மையான உறவு என்று எவரும் இல்லை. ஆனால் தடிமாறி தோல்வியுற்று கீழே விழுந்தால் மட்டும் அதை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷப்படவும் பல பேர் இருக்கின்றார்கள் என்பதே கசப்பான உண்மை. ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதே இல்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை ஒருபோதும் நம்ப போவதும் இல்லை. நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க, நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. காயங்களை தந்துவிட்டு போன சில மனிதர்களை நினைத்து சில நேரங்களில் சில மனிதர்களுக்காக நல்லது செய்து கெட்டவன் என்ற பெயர் வாங்குவதை விட கெட்டவன் என்ற முகமூடிக்குள் நல்லவனாகவே இருந்துவிட்டு போகலாம். இழப்புகளை எண்ணி வரிந்து கொண்டிருக்காதே. தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல்கூட அனைவரும் ரசித்து மகிழும் சிற்பமாக மாறுகிறது. மாறும் மனம் கொண்டவர்களிடம் நிரந்தர உறவை எதிர்பார்க்காதே. ஒரு நாள் உனக்காக உயிர் விடுவேன் என்று சொன்னவர்கள் நாளை நீ ஒருவன் இருக்கிறாய் என்பதை கூட மறந்து விடுவார்கள். உன் வாழ்க்கையில் வரும் எல்லா இறுதி வரைக்கும் வரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள். உறவு மாறுவது தவறு அல்ல, அதை நம்புவதுதான் தவறு. எல்லோரையும் நம்பினால் உன் மனம்தான் காயமடையும். நம்பிக்கை வைக்கும் முன் அவர்களின் குணத்தை பாரு. உண்மையானவர் மாற மாட்டார். மாறுபவர் உண்மையானவர் அல்ல. நேற்று உன்னை உயர்த்தினவர் இன்று தாழ்த்தினால் அது உன்னுடைய தவறு அல்ல, அது அவர்களின் பச்சோந்தித்தனம். நீ உன் கஷ்ட காலங்களில் இருக்கும் போது விட்டு போனவர்கள் நீ நல்ல நிலையில் திரும்பி வந்தாலும் அவர்களுக்கு பழைய இடத்தை கொடுக்காதே. உருமாறும் உறவுகளை நம்பி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஒருபோதும் ஒரு நாள் நொறுக்கிவிடும். உன் வாழ்க்கையே ஒரு நாள் நொறுக்கிவிடும். உண்மையான உறவு சோதனைக்கு பிறகுதான் தெரியும். நேரம் மாறும், சுழல் மாறும், உறவுகளும் மாறும். ஆனால் உன் சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்காதே. பச்சோந்தித்தனம் உள்ளவர்களிடம் அவர்களின் வார்த்தைகளை நம்பாதே. அவர்களின் செயல்களை பாரு. உன்னை விட்டு போனவர்களை பின்தொடராதே. உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி முன்னோக்கி செல். உண்மையானவர்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் நம் மனதில் இருப்பார்கள். ஆனால் பொய்யானவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் யாரோ போலத்தான் உன்னை அவமதிப்பார்கள். அவர்களுக்கு மரியாதையை கொடுக்காதே. அது உன் சுயமரியாதையை கெடுத்துவிடும். மறுப்பவர்களால் உன்னால் நிறுத்த முடியாது, ஆனால் உன்னுடைய வளர்ச்சியை அவர்களால் நிறுத்த முடியும். நேரம் மாறும்போது யார் நல்லவர்கள் யார் பொய்யானவர்கள் என்று உனக்கு புரிய வரும். உண்மையானவர்கள் உன்னை உபயோகப்படுத்த மாட்டார்கள், ஆனால் பொய்யானவர்கள் உன் உணர்வுகளிலேயே கேம் ஆடுவார்கள். பச்சோந்தித்தனம் உள்ளவர்களிடம் பழிவாங்கு குணம் வேண்டாம். அமைதியாக இருந்தால் அது போதும். அமைதியை விட பகையாளிகளுக்கு வேறு செருப்படி தேவையில்லை. உண்மையான உறவுகள் தூரம் சென்றாலும் உன்னை மறக்க மாட்டார்கள். போலியானவர்கள் அருகில் இருந்தும் உன்னிடம் அன்பு காட்ட மாட்டார்கள். உன்னிடம் சிரித்தவர்கள் எல்லோரும் உன்னை விரும்புகிறவர்கள் அல்ல. மனதில் வன்மத்தை வைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பவர்களும் உண்டு. உண்மையான அன்பு காலத்தால் மாறாது. போலியான அன்பு வசதியால் மாறும். மாறுபடும் உறவுகளை தேடி அழுவதை விட உன்னை மதிப்பவர்களை தேடு. மாறுபவர்களை பிடித்து வைத்திருப்பது உன் வாழ்க்கைக்கு வழி மட்டுமே தரும். நேற்று உன்னை புகழ்ந்தவர் இன்று உன்னை தாழ்த்தினார். அவர்களிடம் மனம் வைக்காதே. உன்னிடம் தேவை இருக்கும் வரைதான் போலியானவர்கள் நெருங்குவார்கள். உன்னுடைய தேதி முடிந்த பிறகு உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். மாறுபடும் உறவுகள் உன் நம்பிக்கையை அழிக்கும் ஆயுதம். உண்மையானவர்கள் பேசாமலேயே உன்னை புரிந்து கொள்வார்கள். போலியானவர்கள் பேசிக்கொண்டே உன்னை ஏமாற்றுவார்கள். உண்மையானவர்கள் கஷ்ட நேரத்தில் நிற்பார்கள்.
போலியானவர்கள் மகிழ்ச்சி நேரத்தில் மட்டுமே இருப்பார்கள். உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் போலி முகமுடி இருக்காது. மாறுபடும் உறவுகள் உன்னை மதிக்க கற்றுக் கொடுக்கின்றன. உண்மையான அன்பின் விலை கேட்காது. போலியான அன்பே நிபந்தனை கேட்கும். மாறுபவர்களை நம்புவது உன் மன நிம்மதியை அளிக்கும். நேரம் காட்டும் யார் நிஜம் யார் நடிப்பு என்பதை நீ விழுந்தால் சிரிப்பவர்கள், நீ உயர்ந்தால் சுழிப்பவர்கள் போலியானவர்கள். உறவுகளின் நிறம் மாறும், ஆனால் உன் நம்பிக்கையை காப்பாற்று. மாறுபடும் உறவுகள் மனதை உடைக்கும், ஆனால் அவை உன்னை பலமாக்கும். மாறுபவர்களிடம் பழிவாங்க முயலாதே. அவர்கள் இல்லாமலேயே உன் வெற்றி பேசும். உண்மையான உறவுகள் ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. போலியானவை உன் நிழல் மாதிரி மறந்துவிடும். உன்னிடம் அன்பு காட்டும் போலியானவர்கள் உன் வெற்றியை பொறுக்க மாட்டார்கள். உண்மையானவர்கள் உன் குறைகளை சுட்டு காட்டுவார்கள். போலியானவர்கள் பின்னால் நிற்பார்கள். உண்மையான அன்பு உன்னை கட்டி போடாது. போலியான அன்பு உன்னை கட்டுப்படுத்தும். நீ பயன் தரும் வரைதான் போலியானவர்கள் உன் அருகில் இருப்பார்கள். உண்மையானவர்கள் உன் தவறுகளை ஏற்றுக்கொள்வார்கள். போலியானவர்கள் உன் நன்மைகளையும் மறுப்பார்கள். மாறுபடும் உறவுகள் உன்னை வழியடைய செய்வது இல்லை. அது உனக்கான பாடம். உண்மையானவர்கள் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிய மாட்டார்கள். போலியானவர்கள் உன்னை விட்டு ஓடுவார்கள். உண்மையான அன்பு சொல்வதை விட செயலில் தெரியும். உறவுகள் மாறுவது தவிர்க்க முடியாதது. ஆனால் உன் மரம் மாறக்கூடாது. உன் குணம் மாறக்கூடாது. நீ நல்லவராக இருந்தாலும் போலியானவர்கள் உன்னை குறை கூறுவார்கள். உண்மையான அன்பு உன் துயரத்தை தாங்கும். போலியான அன்பு உன் சிரிப்பை பொறுக்காது. மாறுபடும் உறவுகளை நம்பினால் உன் வாழ்க்கை காயம் நிறைந்ததாகும். நீயே உன்னை நம்பு. மற்றவர்களை நம்பும் முன் 1000 முறை யோசித்துக்கொள். போலியானவர் முகத்தில் சிரிப்பார்கள், மனதில் விஷம் வைத்திருப்பார்கள். உண்மையானவர்கள் உன்னை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் மாறுபடும் உறவுகள் உன்னை காயப்படுத்தும். ஆனால் அது உனக்கு யார் உண்மை என்பதை கற்றுக் கொடுக்கும். உறவுகள் மாறினாலும் உன் மதிப்பு குறையாது. மாறுபடும் உறவுகள் உன் வாழ்க்கையின் சோதனைக்குரிய பகுதி மட்டுமே. உண்மையானவர்கள் உன் குறைகளை மறைப்பார்கள். போலியானவர்கள் அதை உலகத்திற்கே சொல்வார்கள். மாறுபடும் உறவுகளை நினைத்து அழுவதை விட உன்னை நம்பி வாழ்க்கையில் முன்னேறு. உண்மையான அன்பு மனதில் இருக்கும். போலியான அன்பு வாயில் மட்டும்தான் இருக்கும். மாறுபடும் உறவுகள் உன் மனதை உடைக்காது. நீ உடைந்தால்தான் அவை ஜெயிக்கும். உண்மையானவர்கள் உன்னை இழந்த பின்பு கூட உன்னை நினைப்பார்கள். மாறுபடும் உறவுகள் போலியான முகங்களை உனக்கு காட்டும் கண்ணாடி. நீ வெற்றி பெறும்போது உன்னை பாராட்டுபவர்கள் எல்லோரும் உன்னுடன் இருந்தவர்கள் அல்ல. உறவுகள் மாறுவது வாழ்க்கையின் இயல்பு. ஆனால் உன் உண்மைத்தன்மை மாறக்கூடாது. மாறுபடும் உறவுகள் உன் தனிமையை உணர்த்தும். அதிலிருந்து உன் வலிமையை கண்டுபிடி. உண்மையானவர்கள் உன் கஷ்டத்தில் உன்னுடன் இருப்பார்கள். போலியானவர்கள் உன் கஷ்டத்தில் பேசும் வார்த்தைகள் மட்டுமே கொடுப்பார்கள். மாறுபடும் உறவுகள் உனக்கு நம்பிக்கை தராது. அது உன் நம்பிக்கையை சோதிக்கும். நீ யாருக்காவது முக்கியம் என நினைக்கும் போதுதான் வாழ்க்கை உனக்கு பாடம் கற்பிக்கும். மாறுபடும் உறவுகளை பிடித்துக் கொள்வது உடைந்த கண்ணாடியை கையில் பிடிப்பது போல். உண்மையானவர்கள் உன்னை தவறாக புரிந்தாலும் விட்டு போக மாட்டார்கள். மாறுபடும் உறவுகள் உன் கனவுகளை குறைக்க முயலும். ஆனால் அதை அதிகப்படுத்தி காட்டுவது உன் கடமை. உண்மையானவர்கள் உன் நெற்றியில் மகிழ்ச்சி அடைவார்கள். போலியானவர்கள் உன் வெற்றியில் வலிமை அடைவார்கள். வாழ்வது கொஞ்ச காலம்தான். அதில் போலியானவர்களோடு பழக்கமும் நேரமும் அதிகம். இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடு பழகும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள். பொய்யாக நடுக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்போதைய உறவுகள். என்ன செய்ய? வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக் கொண்டு வாழ்ந்து விட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கஷ்டமல்ல, வழிகளாவது மிஞ்சும். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான்
எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள். சிலர் காணல் நீரை போல் போலியாய் இருப்பார்கள். ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிக்கிறார்கள். ஆனால் வேஷம் என்பது கலை வரை நமக்கு தான் தெரிவது இல்லை. இவர்கள் இவ்வளவு நாள் நடித்திருக்கிறார்கள் என்று. உண்மையான உறவா விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகிச் சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பார். சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள். சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள். இது மட்டுமே உண்மை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்றுதான் அர்த்தம். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள். காயப்படுத்தி உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அரைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிகூடிய விஷயம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகள் அற்ற உறவுகளுடன் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வதே சிறப்பு. தேவையில்லாத ஒன்றுக்கு தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வலியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். உண்மையை சொல்லாமல் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவத்த வழிகள் ஏராளம். பிடித்தது செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைப்பதோ எத்தனிக்க கூடாது. மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்க முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். விரும்புவர்களை தேடாதீர்கள், விரும்பியவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அளிப்புவை. நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. தேனை போன்று இனிமையாக பேசி தேலை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் தான் இங்கு அதிகம். யாரை நாம் உதாசனப்படுத்துகிறோனோ அவர்கள் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன் தான் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்றும் புரியும் போது மரியாதை வரும். அன்பு மலர்ந்த பின் மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலை தூரம் கறக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கலாம். சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.